ஏமா நாம என்ன போய் சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்? அவ தப்பு பண்ணிருக்கான்னு உறுதியா தெரிஞ்சது. இப்ப அது அவனும் தெரிஞ்சுக்கட்டுமே. அவனா கூட்டு வந்த இம்சையா அவனா கழட்டி விடணும். அதுக்கு நம்ம உதவி பண்ணா அவன் நம்ம மேல குதிப்பானா? சொல்லிரலாமா? இப்போதைக்கு அவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்டா. அவனா விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேட்டா அப்ப சொல்லிக்கலாம். அது வரைக்கும் அமைதியா இருங்க. அம்மா, என்னடா திரும்ப சண்டைக்கு வந்திருக்கீங்களா? என் மருமகிட்டையும் பொண்ணுகிட்டையும் ரொம்ப எகிரிட்டு போனீங்களாமே. ஐயோ அம்மா, நாங்க ஒன்றும் சண்டை போட வரலம்மா. துளசி மேல கொடுத்த கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்கன்னு கேட்கத்தாமா வந்தோம். பாவம்மா துளசி எந்த தப்பும் பண்ணாம ஜெயிலுக்குள்ள இருக்குமா. நீங்க மட்டும் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணு வெளியே வந்துருமா. நீங்க யாரடா அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு? குத்தம் பண்ணவளை ஜெயில வைக்காம கொண்டு போய் கோயிலே வைப்பாங்க? இல்லம்மா, சத்தியமா துளசி தப்பு பண்ணிருக்காது. தப்பு பண்ற அளவுக்கு தைரியமான பொண்ணு இல்லம்மா. இது எல்லாம் வேலாயுத்தோட பிளான். திட்டம் போட்டு துளசியை ஏமாத்திருக்கான். அது தெரியாம நீங்க துளசியை தப்பா நினைச்சிட்டீங்களா? ஹலோ, அவ தப்பு பண்ணாலா இல்லையான்றத விசாரிக்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. அவங்க விசாரிச்சு முடிவு எடுக்கட்டும். நீங்க எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, அம்மா தான் கோவத்துல பேசுறாங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கங்கண்ணே. நியூஸை பேப்பர்லாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. யாருக்கும் தெரியாதுங்கிற தைரியத்துல தானடா அவ எல்லா தகுடுதத்தமும் பண்ணா. ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியட்டும், அப்பதான் அவ அடங்குவா. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. துளசி நிலைமையில உங்க பொண்ணை நினைச்சு பாருங்க. தப்பே செய்யாம யாரும். ஏண்டா என் பொண்ணு அவளும் ஒன்னாடா? என் பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராம போறவடா. அவள மாதிரி இன்னொருத்த கூட கார்ல போறாளா இல்ல இன்னொருத்த வீட்டுல போய் தங்கினாளா? என்னடா பேசுற நீ? அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நீ எந்த அர்த்தத்திலயும் சொல்ல வேண்டாம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. ஏண்டா உங்க எல்லாரையும் அவன் இன்னும் ஃப்ரெண்டுன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு நடந்த சரியில்லாத பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம பண்ணதோட மட்டும் இல்லாம இன்னும் அவளுக்கு சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணே, சொன்னா நம்புங்கண்ணே. துளசி தப்பான பொண்ணு இல்லைண்ணே. நீங்க கேஸை வாபஸ் வாங்க, அந்த பொண்ணு விடுதலை ஆகட்டும். அப்புறம் நாங்களே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். இதை பாருங்கம்மா, அந்த வேலாயுதம் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே அந்த பொண்ணு மேல பரிதாபப்படுவீங்கம்மா. நாங்க சொல்றதை நம்புங்கம்மா. அண்ணா, நீங்களாவது நம்புங்கண்ணே. புவி, இவனுங்க சொல்றது எதையும் நம்பாதரா. ப்ரூஃப் அது இதுன்னு இவனுங்க ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது. நாங்க எதுவும் சதி பண்ணலமா. துளசி நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். டேய், அவன் நல்லவா அது இதுன்னு ஏன்டா எங்க கிட்ட ப்ரூஃப் காட்டுற? அத கோர்ட்ல போய் காட்டு. அவன் நடத்த சரியில்லாதவங்கிறதுக்கு எங்க கிட்டே 1000 ப்ரூஃப் இருக்கு. அதை நானும் கோர்ட்ல காட்டுறேன். என்னமோ அந்த வேலாயுதம் தான் திட்டம் போட்டு துளசியை ஏமாத்தினான்னு நீங்க சொல்றீங்க. ஏமாத்தின ஆளு கூட எதுக்குடா அவ ஜோடி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கா? சரியில்லாதவன் வீட்டுல எதுக்குடா போய் தங்கினா? புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது எவளாவது இன்னொருத்த வீட்டுல போய் தங்குவாளா? நீங்களும் இருக்க விடல, துளசி அவங்க சித்தி வீட்லயும் இருக்க விடல. எல்லாரும் விரட்டி அடிச்சா அந்த பொண்ணு எங்கதாம்மா போகும்? எங்க போறதுன்னு தெரியாம தான் வேலாயுதம் கூட போயிருக்கு. துளசி தமிழுக்கு எப்பவுமே துரோகம் நினைக்காது. ஆமாண்டா, தமிழையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறவ எதுக்காக விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு அவ என்ன காரணம் சொல்லிருக்கா தெரியுமா? என் புள்ள ஆம்பளையே இல்லன்னு விடுதலை கேட்டிருக்கா. என்ன நடந்துச்சு நானே சொல்றேம்மா. துளசிக்கும் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேலாயுதம் துளசிக்கு தெரியாம இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். வேலாயுதம் துளசியை நல்லா ஏமாத்திருக்காமா. என்னடா கதை சொல்றீங்க? அவ கையெழுத்து போடாம எப்படி நோட்டீஸ் வரும்? வேலாயுதமே கையெழுத்து போட்டு அனுப்புனான்னு சொல்ல போறீங்களா? கோர்ட் அதை நம்புமா? இல்லம்மா, துளசி தான் கையெழுத்து போட்டிருக்கு. ஆனா அது விவாகரத்து மனு தெரியாம கையெழுத்து போட்டிருக்குமா. அந்த வேலாயுதம் ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஐயா சாமிங்களா, உங்ககிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது. என் மகன் கட்டின தாலி ஈரம் காயறதுக்குள்ளார இன்னொருத்த வீட்டுக்கு போனவ இன்னொருத்தங்க கூட வாழணுங்கிறதுக்காக என் பையனையே கொல்லணும்னு நினைச்சவ தானே. அம்மா, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்கு. டேய், எதிர அநியாயம்? அந்த வேலாயத்து கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணி என் மகனையே ஆள் வச்சு வெட்டினவதான் அவ. அது மட்டுமாடா, அந்த வேலாயத்து கூட ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்கிற போட்டோவை எங்களுக்கே அனுப்பிச்சு எங்க வைத்தியர் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்வாளான்னு கேக்குறேன். போட்டோல இருக்கு. வாய மூடு. பேசுனா அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி எடுத்துருவேன் சொல்லி. அம்மா, நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல. வேலாயுதம் செஞ்ச அநியாயத்தை முதல்ல கேளுங்க. என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போறேன்னு கேக்குறேன். வேலாயுதம் தான் தப்பு பண்ணா துளசி உத்தமி பத்தினி ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு சொல்ல போறியா? அவன் நல்லவளா இருந்தா நீங்களே வச்சு காப்பாத்துங்க. ஊரே மெச்சுற நல்லவ எங்களுக்கு வேண்டாம். முதல்ல நீங்களா இடத்த காலி பண்ணுங்கடா. அம்மா, நீங்க நம்மளனாலும் பரவாயில்லம்மா. நடந்தது தமிழ்கிட்ட சொல்றோம். அவனையாவது பார்க்க விடுங்க. நீங்க எவனையும் பார்க்க முடியாது. இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறிட்டு வருது. நீங்க கண்டதையும் சொல்லி அவன் மனசையும் உடம்பை கெடுக்கணுமா? அவன் இங்க வர்றதுக்குள்ளார நீங்களா இடத்த காலி பண்ணுங்கடா. அம்மா ப்ளீஸ்மா. டேய்,
போடான்னு சொல்றேன்ல. துளசியை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போவா. அங்க போய் அவளை காப்பாத்திக்கங்க. போங்கடா இங்க இருந்து. போங்கடான்னு சொல்றேன்ல. போங்க. தமிழ் வந்துட்டான். டேய் தமிழ் துளசி இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வேணாம் கணக்கு. நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ துளசி எங்கே இருக்கா? டேய் அவ எங்கேயோ போய் தொலையட்டும்டா. உன் உடம்பு இருக்கிற நிலைமையில அவளை பத்தி நீ நினைக்கவே கூடாதுப்பா. அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா தெரியுமா, நான் குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவனு கோர்ட் வரைக்கும் போயிருக்கா. ஊர் முழுக்க என் மானம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வேற என்னமா இருக்கு? டேய் உண்மை என்னன்னு தெரியாம துளசி சந்தேகப்படாதடா. எல்லா உண்மை நாங்க சொல்லிக்கிறோம், நீ இடத்த காலி பண்ணு. ஹலோ, எங்களை கொஞ்சம் பேச விடுறீங்களா? டே ஜோசப், கொஞ்ச நேரம் அமைதியாரு. எனக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாம். இது ஏன் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். அம்மா, நானும் கோர்ட்டுக்கு வரேன். கோர்ட்டுக்கா? நீங்க வெளியில போக முடியாது. அதுவும் இந்த நிலைமையில டாக்டர் அனுப்பவே மாட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம். அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு பர்மிஷன் தரணும். கோர்ட்டுக்கா? நீங்க பூரணமா குணமடையாம எங்கேயும் அனுப்ப முடியாது. திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னா உங்க ஹெல்த் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். என் லைஃபே காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ என்னோட ஹெல்த்தை விட என் மரியாதை தான் எனக்கு முக்கியம். அவமானப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம் டாக்டர்? சொன்னா கேளுங்க தமிழ். இல்லை டாக்டர், யாரும் லைஃப்ல அனுபவிக்க முடியாத துரோகத்தை நான் அனுபவிச்சிட்டேன். நான் யார் யாரை நம்பினேனோ அவங்க எல்லாரும் எனக்கு எதிராயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன். இங்கே நான் இருந்தேன்னா என் உடம்ப சரி பண்ண முடியும். ஆனால் என்னோட மனசை நான் தான் டாக்டர் சரிப்படுத்திக்கணும். எனக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். இந்த கண்டிஷன்ல உங்களை எப்படி அனுப்புறதுன்னே எனக்கு புரியல தமிழ். தேங்க்யூ டாக்டர். எப்படி அனுப்பலான்னு யோசிங்க, ஆனால் போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓகே, நான் அலோ பண்றேன். போறதுக்கு முன்னாடி இந்த காயத்துக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுங்க. எனக்கு முழு சம்மதம் கிடையாது உங்களை அனுப்புறதுக்கு. நீங்க வற்புறுத்தி கேட்கறதுனால அலோ பண்றேன். நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நானே முழு பொறுப்புன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர், எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நர்ஸ், இவர் நெக்ல மூவ்மெண்ட் தெரியாம இருக்க சர்விக்கல் காலர் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு வரட்டும். அதான் சேஃப்டியா இருக்கும். Okay, ஓகே, sir. Okay. டேக் கேர். ஏண்டா டாக்டர் தான் வெளியில போறது ரிஸ்க்னு சொல்றாருல, அப்புறம் கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்றேன். இல்ல புவி, அவனு வரட்டும். அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த நிலைமையிலயும் கோர்ட்டுக்கு வருவேன்னு சொல்லுவான். அவனு வரட்டும். இல்லம்மா, வெளியில போனதான் இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்றாரு. இல்லப்பா, ரொம்ப பிரச்சனையா இருந்தா டாக்டரை விட மாட்டாருல. இவன் கோர்ட்டுக்கு வரட்டும். வந்து அவளுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் இவனால நிம்மதியா இருக்க முடியும். முண்டங்களா, ஏன்டா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா இங்க இருந்து. பெருசா வந்துட்டானுங்க. என்னடா அந்த அம்மா தான் அப்படி பேசுறாங்கன்னா இவனும் இப்படி பேசிட்டு போறான். எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. துளசியை தப்பா நினைக்க மாட்டான், இவனாவது காப்பாத்துவான்னு நினைச்சா இவனும் அந்த பொண்ணு கழுத்து அறுத்துட்டான். இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சோம் பாடுறா. அதுக்கு கடனுக்கு பழைய செருப்பு வாங்கி தலையில அடிச்சுக்க வேண்டியதான். துளசி பாவண்டா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. விடுறா, இங்க எதுக்கு பேசிக்கிட்டு, கோர்ட்டுக்கு போலாம் வாடா. டேய், கோர்ட்டுக்கு போய் என்னடா பண்றது? அங்க போய் துளசிக்கு ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம பண்ண பாவத்துக்கு இதைத்தான் செய்யணும். கேஸ் மட்டும் முடியட்டும். எனக்கு நானே ஜாமீன் எடுத்துக்கிட்டு தமிழையே மாத்தி பேச வச்சு அவங்க குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருடா. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணு ஒரு நாள் நம்ம வீட்டுல தங்கி இருந்தாள்னா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. என்னங்க நீங்களும் இவ மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நான் உதவி பண்ணிட்டு இருக்க முடியுமா? மத்தவங்க நமக்கு உதவி பண்ணாங்கன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். இப்போ நம்ம விஷயத்தையே எடுத்துக்கோ. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கேள்விப்பட்டதுல இருந்து எத்தனை பேர் உனக்கு உதவி பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டுல வந்து தங்கன்னு கல்யாணியில ஆரம்பிச்சு என்னையும் சவாரி வந்த பசங்க தானே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏதோ டிரைவர் தானேன்னு அவங்க விட்டுட்டு போயிருந்தா, சேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லாம இருந்தா
நான் தெரியாம பண்ணிட்டேன், அதையும் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இனிமே எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யறேன், போதுமா? அது இல்லம்மா, நம்ம தானம் தர்மம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆபத்துல இருக்கவங்கள காப்பாத்தினா போதும். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பராமரிக்கணும். அந்த புண்ணியம் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தும். அதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் எழுந்திரிச்சுக்கோங்கம்மா. இருந்துருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா மூச்சு விடுங்க. இந்த பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கா? ஆமா டாக்டர். வேற டாக்டர்ஸ் பார்த்தாங்களா? பார்த்தாங்க டாக்டர். மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க. நான் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன். மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்க சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ல துணை இல்லாம லாங் ட்ரிப்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. குடும்ப சூழ்நிலை லாங் ட்ரிப் போற வேண்டியதாயிடுச்சு. ஏமா, இவர் தான் சீரியஸ்னஸ் தெரியாம அஜாக்கிரதையா இருக்காருன்னா நீங்களாவது கேர் எடுத்து இவரை பாத்துக்க வேண்டாமா? என்ன சார் ஆச்சு? சாதாரண தலை சுத்தல் வாந்தின்னு தானே சொன்னாரு. சில நாள் இப்படி ஆகும், மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். அதனால தான் அனுப்பி வச்சேன். என்னம்மா புரியாம பேசுறீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேஷண்ட்டை வெளியே அனுப்பிட்டா அவர் சம்பாதிக்கிறதை விட கேன்சருக்கு செலவு பண்றது தான் அதிகமா. கேன்சர்லாம் பிகினிங் ஸ்டேஜ்லயே குணமாக்கிடுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? கேன்சரா? ஆமாம்மா, கேன்சர் தான். உண்மையாப்பா அது? என்ன சார், இந்த விஷயத்தை வீட்டுக்கு சொல்லாம மறைச்சிட்டீங்களா? இனிமேலாவது இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. முக்கியமா இவரை வெளியே எங்கேயும் துணை இல்லாம அனுப்பாதீங்க. சிஸ்டர், இந்த டேப்லெட்ஸ்லாம் இமீடியட்டா வாங்கி கொடுங்க. மதியத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு இவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றேன். ஓகே? ஏங்க, வந்த உடனே கேட்டல, ஒண்ணுமே இல்ல சாதாரண வாந்தின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு போறாரு. என்னங்க உங்களுக்கு அந்த வியாதி? சொன்னா கேளு. ஒண்ணும் இல்ல, முதல்ல அழுகுது நிறுத்துமா. அப்பா, இன்னும் எதுக்கு மறைக்கிறீங்க? உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கு. ஏன்ப்பா எங்க கிட்ட மறைச்சீங்க? வேற என்னம்மா செய்ய சொல்ற? ஏழைக்கு வரக்கூடாத நோய் எனக்கு வந்துடுச்சு. பயந்து போய் வீட்லயே இருந்துட்டுன்னா குடும்பத்தை யார் காப்பாத்துறது? உங்க எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் கரை சேர்க்கணுமாம்மா. உங்களை பத்தி கவலை இல்லாம துளசியை பத்தி அக்கறையா விசாரிச்சீங்களேப்பா. உங்களுக்கு போய் ஆதரவு இல்லாத பொண்ணோட நிலைமை கேன்சரோட கொடிய நோய்மா. எனக்கு என்னோட கஷ்டத்தை விட அவளுடைய கஷ்டம்தாம்மா வேதனையா இருந்துச்சு. இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு ஏன்ப்பா இது வரணும்? தீபா, நீ படிச்ச பொண்ணு. நீயே இப்படி விவரம் இல்லாம அழுதா உங்க அம்மாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? ஒழுங்கா மருந்து சாப்பிட்டா முத்தின கேன்சர் கூட குணமாக்கிடலாமா? எனக்கு வந்திருக்கிறது சாதாரணமானதுதான். அதுவும் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இப்படி ஹாஸ்பிடல்ல வந்து படுத்திருக்கீங்களே. ரெஸ்ட் எடுத்துருக்கணும். காசு வரும்னு லாங் ட்ரிப் வந்தது தப்பு தான். இனிமே கவனமா இருக்கலாம். கவலையை விடுங்க. என்னால முடியலங்க. யாருக்கும் ஒரு கெடுதலும் நினைக்காத உங்களுக்கு போய் இந்த நோயை கொடுத்துட்டானே அந்த ஆண்டவன். நோய் நொடியெல்லாம் ஆண்டவன் தர்றது இல்லம்மா, அது நம்மளா தேடிக்கிறது தான். இப்படி அழுதா நோய் போவாது. மருந்து சாப்பிட்டாதான் போவோம். 1 மாசம் ஒழுங்கா நான் மருந்து சாப்பிட்டேன்னா போதும், உங்களை விட ஆரோக்கியமா இருப்பேன். சரியா?